This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn no fixed hours. Work at your convenience. Just share and publish the content, simple tasks, no shelling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualification and WhatsApp to 9994104160 and get full details instantly. இந்த கோர்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மர்மமான வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரி வந்து பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நளினி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப சுமூகமாகவும் போயிட்டு இருந்திருக்கு. அதாவது எப்படின்னா, வீடு, வேலை, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்படி சீராக போயிட்டு இருந்த அவளோட வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வா வந்து நம்மளோட பழைய வீட்டுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நளினியை வந்து கூப்பிடுறா. அப்போ அவளுக்கு மனசே இல்லை, எதுக்காக திரும்ப அந்த வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு வந்து இருந்திருக்கு. நான் வரலம்மா அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. இல்லை வா போயிட்டு வரலாம், நான் தனியாக தானே போகணும், நீயும் கூட வா, 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நளினி என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த வீடு அங்கே வந்து போகிறான். 2 பேரும் உள்ளே போய் மெதுவாக கதவை வந்து திறக்கிறாங்க. ஃபுல்லாக தூசி, என்னென்னமோ ஒரு மாதிரி ஸ்மெல்லு. ஏன்னா ரொம்ப நாள் பூட்டியே இருந்த வீடு இல்லையா, அதனால வந்து பயங்கரமான ஸ்மெல்லு, தூசி, இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளார இருந்திருக்கு. யூஸ் பண்ணாத ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படி வந்து இருந்திருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா இந்த வீட்டில் என்னம்மா இருக்குது, ஏம்மா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த, ஒரே மூட்டை முடிச்சு இந்த அலமாரி இதுதான் இருக்கும், இதுக்கு எதுக்கு இதில் என்ன இருக்குன்னு என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நளினி வந்து கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறா அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த அலமாரியில் பக்கம் மட்டும் போகாத, அங்கே இதை மட்டும் தொடாத, எதையும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறா. நமக்கு தான் எந்த ஒரு விஷயத்த தொடக்கூடாதுன்னு சொன்னாவோ அந்த ஒரு விஷயத்துல தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்கணுன்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி நளினிக்கு ஒரு ஆர்வம். ஏன் அம்மா அங்கே மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த அலமாரி பக்கத்தில் மெதுவாக போகிறான். அங்கே போய் பார்த்தா மற்ற எல்லா இடங்களுமே ரொம்ப தூசியும் அழுக்காகவும் ஒரு மாதிரியும் இருக்குது. ஆனால் அந்த அலமாரியும் அந்த அலமாரியில் இருக்க ஒரு பெட்டியும் வந்து அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ நீட்டாக, ரொம்ப புதுசாக இருக்குது. அவளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளை தவிர வேறு யாராவது இந்த வீட்டில் இருக்காங்களா? ஏன்னா அந்த இடம் மட்டும் அவ்வளோ க்ளீனாக இருக்கும்போது அடிக்கடி யாரும் அதை ஓப்பன் பண்ணவும் வைக்கவுமா வந்து இருந்திருக்கணும். அப்போ தான் அந்த இடம் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கார தோண ஆரம்பிச்சிருச்சு. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த பெட்டியை மெதுவாக எடுக்கிறா. இருந்தாலும் ஒரு கையில் நடுக்கும். என்ன அப்படின்னா, அந்த பெட்டியில் என்ன இருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடுங்கிக்கிட்டே அந்த பெட்டியை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணால் அதில் நிறைய ஃபோட்டோஸாக இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா, அவளோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே, அவள் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ். அதெல்லாம் எடுத்து அவள் பார்த்து ரசிக்கிறா. இதெல்லாம் நம்ம தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஃபோட்டோவில் என்ன அப்படின்னா, அவள் கூட வந்து ஒரு குட்டி பையன் வந்து இருக்கிறான். அவளுக்கு அதை பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம். யாரா இந்த குட்டி பையன் நம்ம கூட இருக்கான், ஒருவேளை அது நம்ம தம்பியாக இருக்குமோ, நமக்கு தம்பி இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அவள் மட்டும்தான் அவள் அம்மா கூட இருக்கா. கூட யாராவது தம்பியோ அண்ணனோ இருந்ததா அவளுக்கு தெரியவே இல்லை. அதனால அவளுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நமக்கு தம்பி இருந்து அதை நம்ம அம்மா நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்ம அம்மாக்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நேராக அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்குறா.
அந்த ஃபோட்டோ காட்டி, அம்மா எனக்கு வந்து தம்பி வந்து இருந்தானா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மாட்ட போய் கேட்குறான். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் உனக்கு தம்பி வந்து இருந்தான், அவன் வந்து பிறக்கையிலே கொஞ்சம் மனநிலை வந்து சரியில்லாமல் பிறந்ததுனால நாங்கள் வந்து ஒரு அமைதி பள்ளியில் வந்து அவரை பத்திரமா வந்து நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் வந்து நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் சொன்னதுனால நான் வந்து உன்னோட கண்ணிலேயே வந்து நாங்கள் வந்து அவனை காட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவளுக்கு சொல்கிறான். அவளுக்கு வந்து அந்த டைமில் ஒரு கோவம் என்ன அப்படின்னா, ஏன் நீங்கள் இதை என்கிட்ட மறைச்சிங்க, நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளார ஒரு கோவம். எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல, நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு அவள் கோவத்தோடு வந்து இருக்கா. இருந்தாலும் தன்னோட தம்பியை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து அவளுக்கு இன்னும் மேலும் அதிகமாயிருச்சு. ஒரு 25 வருஷம் கழித்து அவனோட தம்பியை பார்க்குறதுக்காக அந்த அமைதி பள்ளிக்கு வந்து போகிறான். அவன் வந்து அங்கே உயிரோடு தான் வந்து இருக்கான். அவங்க தம்பியை போய் பார்த்து இவ பேச ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சிடுடா தம்பி, நீ வந்து உயிரோடு இருக்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை, நான் வந்து மறந்துட்டேன், நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து தம்பிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அவன் சொல்கிறான், அவன் கொஞ்சம் அப்போல்லாம் மனநிலையெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு அவனுக்கு வந்துருச்சு, மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு சொல்லலாம். அவன் சொல்கிறான், பரவாயில்லக்கா, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மன்னித்து 2 பேருமே சமாதானமாகி பேசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவளுக்கே தெரியாத ஒரு ரகசியம் வந்து அவளோட வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படிங்கிறது அவளுக்கு அப்போ தான் புரியுது. முன்னாடியே வந்து தெரிஞ்சிருந்தா அவள் வந்து அவளோட தம்பியை நல்ல விதமாக பார்த்துட்டு இருந்திருப்பா, இவ்வளோ நாள் வந்து தனியாக பிரிஞ்சிருந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது ரகசியங்களாலேயே வந்து நிறைஞ்சு கூட இருக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரகசியமாகவே கூட இருக்கலாம். ஆனால் என்னைக்காவது வந்து உண்மை அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் வரும் அப்படின்றதான் இந்த கதையோட வந்து தீம். என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும்.